ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நான் ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது எனக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. அது எனக்கு கொஞ்சம் டச்சிங்காகவும் அட் த சேம் டைம் கொஞ்சம் ஹாப்பினஸாகவும் இருந்தது. அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ. என்னாச்சுன்னா, நான் ட்ரெயினில் எங்கள் அக்காவை பார்க்க போயிட்டுருந்தேன். அப்போது எதிரில் ஒரு பெரியவர் உட்காந்துருந்தார். ஓகேங்களா, ஒரு 65 55 ப்ளஸ் இருப்பார். எனக்கு அந்த டைமில் எனக்கு ஒரு கால் வந்தது. அந்த காலை வந்து இது ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று கட்டியிருக்கேன்ல, ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சில் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது. இந்த சின்ன வயசில் பவர் ரேஞ்சர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, மார்ஃபர்லேயே பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்சில் பேச முடியும்ல. ஸோ அந்த ஆசையில் நான் என்ன பண்ணிட்டேன், ஃபோன் எடுத்து பேசாமல் அப்படி ஸ்மார்ட் வாட்ச்லேயே அட்டன் பண்ணி ஸ்மார்ட் வாட்ச்லேயே பேசிட்டு வச்சுட்டேன். இதெல்லாம் அவர் எதிரில் இருந்தவர் பார்த்துட்டே இருந்தார். பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஹெசிடேஷனோட என்கிட்ட கேட்டார், இப்போ இந்த ஃபோனில் இந்த வாட்சில் வந்து ஃபோன்லாம் பேச முடியுமா அப்படின்னு கேட்டார். நானும் ஆமாம் சார் பேச முடியும் அப்படின்னு. இப்படி இப்போ பாட்டெல்லாம் ஏதாவது கேட்க முடியுமா, இல்லை வெறும் ஃபோன் மட்டும் தான், இல்லை ஃபோன் பேசலாம், வால்பேப்பர் வைக்கலாம், அந்த மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரிப்பா ஓகேன்னு அப்படி சொல்லிட்டு, எவ்வளோப்பா அது விலை இருக்கும்னு கேட்டார். நான் சொன்னேன் ஒரு 3000 to 4000 இருக்கும் சார் அப்படின்னு. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அவர் அமைதியாகிட்டார். பட் ஏன் நம்ம வாய் தான் சும்மா இருக்காதுல்ல. நான் கேட்டேன், என்ன சார் உங்களுக்கு வாங்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன ஆன்சர் தான் வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது. என்ன, எனக்கு இல்லைப்பா வாட்ச்சு, என் பேர பையனுக்கு வாங்க போகிறேன். இந்த மாதிரி அவன் அப்பப்போ ஃபோனு இதெல்லாம் வச்சு நோண்டிகிட்டு இருக்கான், அவனுக்கு இது மாதிரிலாம் கிஃப்ட்டு கொடுத்தா கொஞ்சம் சந்தோஷப்படுவானே அப்படின்னு சொன்னார். எனக்கு அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தது. எனக்கு ஒரு மாதிரி என்னன்னு தெரில, என் தாத்தா எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நமக்கும் இந்த மாதிரி சடன் கிஃப்ட்ஸு என்னென்னவோ கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம அப்பா அம்மா வந்து பர்த்டேக்கோ இல்லை ஏதாவது ஸ்பெஷல் ஃபெஸ்டிவலுக்கு நமக்கு ஏதாவது கொடுக்குறதெல்லாம் நார்மல். ஆனால் சும்மா கடத்தெருவில் போயிட்டுருக்கும் போதோ இல்லை ஏதாச்சும் இது பண்ணும்போது, இதை நம்ம பையனுக்கு கொடுக்கலாம், இது நம்ம பொண்ணுக்கு கொடுக்கலாம், நம்ம பேரனுக்கு கொடுக்கலாம், பேத்திக்கு கொடுக்கலான்ட்டு சடனாக சும்மா இருக்கும்போது வாங்கிட்டு வருவாங்க பார்த்தீங்களா. அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல். அது மட்டும் இல்லை, கிஃப்ட்டுனா நமக்கு பொருள் மட்டும் கிடையாது. எங்கள் வீட்டில் ஸ்பெசிஃபிக்காக நைட் டைமில் தான் எங்கள் தாத்தாவுக்கு வேலை முடியும். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, நைட்டில் வந்து நல்லா நான்வெஜ்ஜெல்லாம் ஹெவியாக வாங்கிட்டு வருவார். நாங்கள் தூங்கிட்டு இருப்போம்ல, தூங்கிட்டு இருக்கிறவங்களை எழுப்பி அந்த சாப்பாடெலாம் கொடுத்து அதில் அவருக்கு ஒரு சந்தோஷப்படுவார். இதெல்லாம் இப்போது அப்படியே ஃப்ளாஷ்பேக்காக ஓடிச்சு எனக்கு அந்த அவர் சொல்லும் போது. இந்த மாதிரி சின்ன சின்ன அழகான விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்திருக்கு. நம்ம நம்ம லைஃப்பில் வந்து சேடாக தான் இருந்திருக்கும், கஷ்டமாக தான் இருந்திருக்கோம்லாம் யோசிக்கும் போது இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் சொல்லுது லைஃப் அழகாகவும் இருந்திருக்கு, நம்மளும் அந்த நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோன்ட்டு. இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்த அழகான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர்.